Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆன மிராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க guys வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அரசரை காட்டுறாங்க. இவருக்கு நிறைய சூப்பர் பவர் எல்லாம் இருக்கும் போல. இவர் ஒரு டீம் கூட போரெல்லாம் போடுறாரு. அந்த டீமை சேர்ந்த எல்லாரையுமே காலி பண்றாரு. ஆனா இவர் டீமை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. போரு நிறைய பேரை சாகடிக்கத்தான் செய்யும். இதுக்கப்புறம் இந்த சக்தி எல்லாம் யூஸ் பண்ண வேணாம், இந்த சக்தி எல்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால இவர் மாந்திரிகம் மாதிரி பண்ணி 9 புக்ல இவரோட சக்தியை பிரிச்சு வைக்கிறாரு. அதுல அந்த 8 புக்கை விட 9வது புக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 9வது புக்கு தான் இந்த 8 புக்கையும் கனெக்ட் பண்ணும். அந்த 9வது புக்கை மட்டும் மாந்திரிகம் எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட தரணும்னு யோசிக்கிறாரு. மத்த எல்லாருமே வீரர்கள், ஆனா 9வது புக்கை தாரவங்க மட்டும் மாந்திரீகம் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் தந்து வச்சிருப்பாரு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அரசர்கள் வந்தாங்கல்ல, அதே மாதிரி ஹிட்லர் வரைக்கும் எல்லாருமே இந்த புக்கை எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. யாராலையும் எடுக்க முடியாம தான் இருந்திருக்கும். இப்ப வருஷம் 2000 ஆயிருக்கும். இந்த டைம் அந்த 9வது புக்கு அம்பிகான்னு ஒரு லேடி கிட்ட தான் இருக்கும். அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் எல்லாம் பார்க்க முடியும். அதாவது குறிப்பான விஷயங்கள் மட்டும் இவங்க கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி லாமான்னு ஒரு நபர் இந்த 9 புக்கையும் கைப்பற்றதுக்கு வரப்போறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இவங்க மத்த 8 பேருக்கும் தகவலை பாஸ் பண்றாங்க. அதாவது இவங்கள மாதிரியே ஒரு 8 பேரு புக்கை பத்திரமா வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பகுதியில இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும், புக்கை ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுறாங்க. ஆனா 8 பேருமே வீரர்கள், நாங்க எல்லாருமே வீரர்களை எப்படி அந்த புக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சோ நீ உன்னுடைய புக்கை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, ஏன்னா உன்னுடையது தான் முக்கியமான புக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்பிகா யோசிக்கிறாங்க. அகஸ்திய முனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க பிரெக்னண்டா இருந்தாலும் அவரை பாக்குறதுக்காக கஷ்டப்பட்டு பனி பிரதேசத்துல இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம்ல இவங்க மயக்கம் போட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப முனிவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களை காப்பாத்தி அவருடைய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு தெரியும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த மிராய் என்ற ஆயுதத்தை யாராவது எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் வேணா அதை எடுக்கட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இல்ல உன்னால அதை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த மிராய் என்ற ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா, அது ராமரோட ஆயுதமா இருக்கும். அந்த ஆயுதத்துக்கு ஒரு பெரிய தவம் இருக்கணும். ஆனா நீ நினைச்சா உன் பையனை எடுக்க வைக்கலாம். உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை இருக்கு பாத்தியா, அந்த குழந்தைய நீ அடுத்த 25 வருஷத்துக்கு சந்திக்கவே கூடாது. நிறைய கஷ்டங்களை தாண்டி அவனை வளர வச்சேன்னு வச்சுக்கோ, அவனால இந்த ஆயுதத்தை எடுக்க முடியும். நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம பையன் நம்ம கூட இருக்கிறத விட இந்த வர ஆபத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்பிகாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுது. இவங்க வேதான்ற மாதிரி பேர் வச்சிடுறாங்க. இந்த இடத்துல அகோரி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, நீங்க கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரியன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த பகுதியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட ஒரு புக் இருக்கு, அது முக்கியமான புக்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஒரு பகுதிக்கு வந்து அதை மறைச்சும் வைக்கிறாங்க. அப்படியே 24 வருஷம் கழிச்சு நமக்கு நடக்கிறத காட்டுறாங்க. அம்பிகா இருந்த இடத்துல இப்ப விபா என்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த விபா கிட்ட சீஃபும் பேசுறதுக்காக வராரு. அவங்க சொன்ன டைம் வந்துருச்சு, நீ போய் அந்த பையனை தேடி கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க சொன்னது மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. லாமான்னு ஒருத்தன் 6 புக்க கைப்பற்றிட்டான், இன்னும் 3 புக்க அவன் கைப்பற்றிட்டான்னா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம அந்த பையனை கண்டுபிடிக்கணும். அந்த பையனோட பேரு மட்டும் தான் நமக்கு தெரியும், வேதான்றது. அது மூலியமா தேடி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு பேரு விபான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவங்க வேதான்ற பேரை வச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு ஆபீசர் டீடைல்ஸ் கொடுக்கணும்னா காசு தா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ள யோசிக்கிறத இந்த பொண்ணால ரீட் பண்ண முடியும். அவர் மைண்டுக்குள்ள என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத இந்த பொண்ணு ரீட் பண்ணிடுறாங்க. இந்த இடம் தானே சொல்ல போறீங்க, எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம சொல்லாமலே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. நீ சொல்ற பையன் என் கூட தாமா இருந்தா, இடம் மாறி போக போறேன்னு சொல்லிட்டு இடம் மாறி போயிட்டான். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோட கண்ணுக்கு ஒரு ஸ்டார் தெரியும். அந்த ஸ்டார் எங்க சொல்லுதோ அந்த இடத்துக்கு இவர் போவாரு. இவரோட உள்ளுணர்வு அப்படி சொல்லும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் டிராவல் பண்ணிருக்கிறாரு. அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கிறாருன்றதை இவங்க படிப்படியா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருப்பார்ல, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு இவங்களும் கண்டுபிடிச்சு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவர் ஹைதராபாத்ல இருக்கிறதா தெரிய வருது. இப்ப ஹைதராபாத்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு
இருக்கிறார் என்றதை நமக்கு காட்டுறாங்க. பிராண்டட்டான விஷயத்தை டூப்ளிகேட் மாதிரி ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை தான் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டேடின்னு ஒருத்தர் இந்த பகுதியில கஞ்சா எல்லாம் விற்பாரு. அந்த கஞ்சா எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கும் இவங்க டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஒழுங்கு மரியாதையா என்னுடைய கஞ்சாவை தந்துடு அப்படி என்ற மாதிரி தான் டேடி என்றவரும் பிரச்சனை பண்றாரு. நம்ம ஹீரோக்கும் நல்லா சண்டை போட வரும் போல, அதனால சண்டைக்கு வா அப்படி என்ற மாதிரி அந்த டேடி கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சண்டையில கூட டேடியும் எங்கடா வச்சிருக்க அப்படி என்ற மாதிரி கேக்குறாரு. இங்க தான் வச்சிருக்க அப்படி என்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அதை கொளுத்தி விட்டுடுறாரு. இதனால இந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் மாதிரி எல்லாம் ஏற்படுது. உடனே போலீஸும் இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. இங்க இருக்கிற ஒருத்தனை விடக்கூடாது அப்படி என்ற மாதிரி லாக் பண்ணி எல்லாரையும் கூட்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் விபா என்ற பொண்ணு, ஆக்சுவலி நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான், நம்ம ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு இங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. என்ன போலீஸ் இவங்களை கூட்டிக்கிட்டு போறாங்க அப்படி என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஹீரோவை வெளியெடுக்கிறதுக்காக ஹீரோயின் பேசுறதுக்காக வராங்க. இவங்க ஒரு லாயர் மாதிரி இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அங்க இருந்த கஞ்சா தான் மொத்தமா எரிஞ்சு போச்சு இல்ல, இப்ப உங்ககிட்ட ப்ரூஃபே கிடையாது, அதனால ஒழுங்கா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி என்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல அப்படி என்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. சரிம்மா அவங்கள விட்டுடுற அப்படி என்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அவங்கள விட்டுடுறாரு. யார் இந்த பொண்ணு? நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறா அப்படி என்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வழக்கம் போல ஒரு பொம்மையை ஃபேக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நீ யாரு, எதுக்காக வந்திருக்க அப்படி என்ற மாதிரி எல்லாம் இவர் கேக்குறாரு. இவங்களுமே நம்ம ஹீரோவோட மைண்டை ரீட் பண்ண ட்ரை பண்றாங்க. எல்லாரோட மைண்டை ரீட் பண்ண இவங்க ஹீரோவோட மைண்டை ரீட் பண்ண முடியல. கண்டிப்பா நீ அம்பிகாவோட பையனா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு, உன் மைண்டை என்னால ரீட் பண்ண முடியல அப்படி என்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாரு. அப்ப என் ஃப்ரெண்டு மைண்டை உன்னால ரீட் பண்ண முடியுமா, ரீட் பண்ணி காட்டு அப்படி என்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஃப்ரெண்டோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறாங்க. அது அப்படியே கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. என்னத்தான் இருந்தாலும் ஹீரோயின் சொல்றதை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நீ இங்க இருந்து போ அப்படி என்ற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நான் அந்த வேதாவை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா பேசி அவனை அங்க கூட்டிக்கிட்டு வரேன் அப்படி என்ற மாதிரி சீஃப்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அவன் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்ற மாதிரி சீஃபும் யோசிக்கிறாரு. இப்ப ஜப்பான் நாட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த புக்ல ஒரு பகுதி இந்த நாட்டுல இருக்கு. அந்த விஷயம் அந்த லாமான்ற நபருக்கு தெரிஞ்சிடுது. லாமா கூட ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு, அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால லாமா இருக்கிறாருல, அந்த புக்கை வாங்குறதுக்காக இந்த பகுதிக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே 6 புக்கை வாங்கியிருப்பாரு, இது 7வது புக்கா இருக்கும். 7வது புக்குக்காக இங்க நிறைய பேர் கூட சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரோட சோழியம் முடிச்சு போட்டுடுறாரு. 7வது புக்கும் எனக்கு கிடைச்சிருச்சு, இனி 8வது புக்கு எனக்கு தேவை, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த 9வது புக்கும் தேவை அப்படி என்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பான்ல, அதுல ஒரு குரூப் நம்ம ஹீரோ துரத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறாங்க. இப்ப 2 பேருமே ஒளிஞ்சிருக்கும் போது நெருக்கமான பகுதியில இருக்கிறாங்க. ஹீரோ லைட்டா விபாவை விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் இவருமே இதை பத்தி அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு மச்சான், ஏன்னா ஆளு கொஞ்சம் லூசு தான், இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு போய் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படி என்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்கிற ஹோட்டல்ல தெரிஞ்சு இவங்களுமே ப்ரொபோஸ் பண்றதுக்காக வராங்க. அப்பயும் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நீ மிராயை எடுக்கணும் அப்படி என்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நீ லூசா இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் லவ் சொல்றதுக்காக வந்த, ஆனா நீ ஓவர் மென்டலா இல்ல இருக்க, நான் போய் நல்லது பண்ண போறேன்னு சொல்றேன், நானே ஒரு பொறுக்கி புறம்போக்கு, நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்றேன், இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் நல்லதே பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ண தப்பு எல்லாத்துலயும் ஒவ்வொரு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவர் ஒரு பொருளை திருடிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளால பெரிய ஆபத்து வர வேண்டியதா இருந்திருக்கும், அதே இவரு தடுத்திருந்திருப்பாரு. உதாரணத்துக்கு இவரு கஞ்சாவை எடுத்துட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த கஞ்சாவை சாப்பிட்டு நிறைய பேர் சாவறதுக்கு இருந்திருப்பாங்க, அதே இவர் தடுத்து இருந்திருப்பாரு. நீ தப்புன்னு நினைச்சு பண்ணது எல்லாத்துலயும் நல்லது தான் நடந்திருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படி என்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இவரால இதை ஏத்துக்க முடியல. இவருமே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப நமக்கு லாமாவை காட்டுறாங்க. லாமா வந்து 7 புக்கையும் எடுத்துட்டாருல, 8வது புக் இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரிங்க அப்படி என்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 9வது புக் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம், அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக லீனா அப்படி என்ற ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்கிறாங்க போல. அப்படியே கட் பண்ணி ஒரு ஆசிரமத்துல லீனா அப்படி என்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க இந்த ஆசிரமத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அதனால குரு இருக்காருல, எனக்கு அப்புறம் நீ தான் இந்த இடத்த பாத்துக்கணும், உன்கிட்ட ஒரு ரகசிய இடத்த பத்தி சொல்ல போறேன் அப்படி அந்த ரகசிய இடத்த பத்தி சொல்லிடுறாரு. அது சொன்ன உடனே இந்த லீனா இருக்கிறாங்களே, இந்த குருவோட கதையை முடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ரகசிய இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷம் இவர்கிட்ட இப்படி நடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கிறாருல, நான் கெட்டவன்ன்றதை உனக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு காரை நான் தூக்க போறேன், அது
அதனால எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல, அது உன் கண்ணாலே நீ பாப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருத்தன் காரை நிறுத்திட்டு போறத கவனிக்கிறாங்க. திருட்டுத்தனமா அவனுடைய சாவியும் தூக்கிடுறாங்க. இப்ப காரை இவங்க இங்க இருந்து எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா, நாங்க காரை தூக்கி தப்பு பண்ணோம், இதனால என்ன நல்லது நடந்தது சொல்லன்ற மாதிரி எல்லாம் இவர் கிண்டலா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து டிக்கிக்குள்ள இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்களுமே அந்த டிக்கியை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா 2 சின்ன பசங்களை அந்த நபர் கடத்தி வச்சிருக்கிறாருன்றது தெரிய வருது. இப்ப ஹீரோ காப்பாத்திட்டாருல, அதனால ஹீரோயின் சொன்னது உண்மை ஆயிடுது. அவ சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப திரும்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்பயாவது நான் சொல்றத நம்பு, உன் அம்மா உன்கிட்ட பேசினது உன்னால உணர முடியும், அதுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி, ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. இவர் வயித்துல கருவா இருக்கும் போது அம்மா பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் எல்லாம் இப்ப இவரோட காதுல கேட்க ஆரம்பிக்குது. அம்மா இருக்கிறாங்கல்ல, மிராய் வச்சு நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது காதுல கேட்டோன்னே ஷாக் ஆயின மாதிரி இவர் கண்ணை திறக்கிறாரு. என்ன, இப்பயாவது நான் சொல்றத நம்புறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்புற அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு, ஏன்னா மேற்கொண்டு சில டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே இவருக்கு தோண மாட்டேங்குது. வில்லன் கூட ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறதா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபசர் 8வது புக்கும் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க புக்க பாதுகாக்கிறவங்க இருக்காங்கல்ல, இங்க வில்லன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னா, இவங்க சத்தத்தை ரொம்ப அதிகமா எழுப்பலாம் போல. அது மாதிரி சத்தத்தை அதிகமா எழுப்பி வில்லனை அடிச்சு ஓட விடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா வில்லன் கிட்ட நிறைய சூப்பர் பவர் இருக்கும். அது மூலியமா இவங்களை ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடுறான். அந்த 8வது புக்கையும் எடுத்துடுறான். இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். லீனான்ற பொண்ணு ஒரு லொகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த லொகேஷன்ல தான் சீஃப் இருக்கிறாரு. அதாவது விபாவோட சீஃபா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இருக்கிறாரு. இவன் இந்த இடத்தை அழிக்க போறான்றது இந்த சீஃபுக்கு தெரியுது. நீ பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்கோ, ஆனா என் வாயில இருந்து ஒரு உண்மையை கூட உன்னால வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பன்னு பார்த்து விபா அனுப்பின அந்த புறா வந்து அங்க வந்துடுது. இந்த விபாக்கு தான் 9வது புக் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த லீனா யோசிக்கிறாங்க. இப்ப அந்த புறாவை திருப்பி அனுப்புறாங்க, அதை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் இந்த ஆசிரமத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் கொடூரமா காலி பண்ணிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விபா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் விபா கிட்ட அந்த புறாவும் வருது. புறால ரத்தக்கார இருக்குது. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்றது விபாக்கு தெரியுது. ஹீரோ நினைச்சா மட்டும்தான் இதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து லீனாவும் குரூப்பும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த புறாவை ட்ரேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன எவ்வளவு பேர் மொத்தமா வராங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் இவங்க மேல ஒரு கண்ணு வைக்கிறாங்க. நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. லீனாவும் ஆளுங்களும் பயங்கரமா சண்டை போடுவாங்கல்ல, இங்க இருக்கிறவங்க போலீஸ்னு கூட பார்க்காம எல்லாருமே அடிச்சு போட்டுடுவாங்க. இந்த டைம்ல விபா இருக்கிறாங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பெரிய ஆபத்து வருது, சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் லீனாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. நமக்கு விபா தான் முக்கியம், விபாவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் குறுக்க பூந்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா லீனா கூட கம்பேர் பண்ணும் போது இவரால் அந்த அளவுக்கு சண்டை போட முடியல. இப்ப இவர் காயப்பட்ட மாதிரி பொத்தனு கீழே விழுந்துடுறாரு. லீனா கொல்றதுக்கு என்ன வராங்க. அப்ப விபா இருக்கிறாங்கல்ல, நீ அவனை கொல்லணும்னு நினைச்சா என்ன நானே சாகடிச்சுப்பேன், நான் அவன் கூட வரேன், அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனால லீனாவும் ஹீரோவை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் காப்பாத்த முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அம்மா சொன்னது என்னன்றதை இப்ப யோசிச்சு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சு பாக்குறாரு. இப்படி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த முனிவர் சொன்ன ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மழை பெய்யும், அவனோட உடம்புல ரத்த காயம் இருக்கும், அப்பதான் இந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அந்த முனிவர் சொல்லிருப்பாரு. கரெக்டா இப்ப ஹீரோக்கு அம்மா சொன்னதெல்லாம் தெளிவா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த மிராய் எந்த பகுதியில இருக்குன்றது இவரோட உடம்புல ஒரு காயம் மாதிரி ஏற்படுது. அதுல ஒரு மேப் எல்லாம் உருவாகுது. இதை பார்த்துட்டு இவர் மயங்கிடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறாரு. இவர் காயத்துல ஒரு மேப் உருவாச்சுல, அந்த மேப் ஏதாவது ஒரு லொகேஷனை காட்டுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் முடிவு பண்ணிடுறாரு. இவர் அந்த இடத்தை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாருல, அங்க இருக்கிற ஊர் மக்கள் அந்த வழியா போகாத, அங்க ஒரு பறவை இருக்கு, போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா இவர் போக வேண்டிய ரூட் அது தான், அதனால கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக வேணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பறவையால உனக்கு பிரச்சனை வரும், அதை உன்னால அடக்க முடியும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிருப்பாங்க. அது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. தைரியமா உள்ள போலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட
ஃப்ரெண்டை மட்டும் இங்க இருக்க சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. அப்படி வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு சிலை மாதிரி நின்னுகிட்டே இருக்கிற ஒரு பறவை இருக்குல்ல, சட்டுன்னு இவர் அட்டாக் பண்றதுக்காக வருது. இவருமே தடுத்து அந்த பறவை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த பறவையை இவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பறவையும் கொஞ்சம் அமைதியா மாறிடுது. இவரை தூக்கிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த மிராய் இருக்கிற இடத்துக்கு இவரை தூக்கிட்டு வந்து விடுது. இப்ப மிராய் அப்படி என்ற ஆயுதத்தையும் இவர் கையில எடுத்துடுறாரு. இவர் திரும்பி உயிரோட வந்திருக்கிற விஷயத்தை பார்த்த ஊர் மக்கள் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவர் பெரிய ஆளு போல அப்படி என்ற மாதிரி இவர் இப்ப வணங்கிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் லீனாவும் ஆளுங்களும் சண்டை போட்டதை பார்த்தாருல, பெரிய நெட்வொர்க் மாதிரி தெரியுது அப்படி என்ற மாதிரி ஏசிபி கிட்ட சொல்றாரு. ஏசிபியும் அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள பிடிக்கணும் அப்படி என்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு டீமையும் ஃபார்ம் பண்றாரு. அந்த 9வது புக்கை பத்தி விபாக்கு தான் தெரியும் என்றதுக்காகத்தான் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப அம்பிகா இருந்த இடத்துல இவங்க தான் இருக்கிறாங்க. அந்த 9வது புக் எங்க இருக்கு அப்படி என்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. எனக்கு எங்க இருக்குன்றது தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் அப்படி என்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அந்த மிராயை எடுத்துட்டாரு. ஆனா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்ப ஒரு மரம் சாஞ்சி 2 பசங்க மேல விழுற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ தடுத்து காப்பாத்தலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள முனிவர் இருக்கிறாருல, அந்த மரத்தை பிடிச்சிடுறாரு. அதுதான் அந்த அம்பிகா கிட்ட பேசின முனிவர் தான் இங்க வந்திருக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மிராய் உன்கிட்ட தான் வந்து சேரும் என்றது எனக்கு தெரியும், நான் தான் உன்னுடைய அம்மா கிட்ட பேசினேன்றத சொல்றாரு. அந்த மிராயோட பவரை இவர் யூஸ் பண்ணி காட்டுறாரு. ஆனா ஹீரோவால யூஸ் பண்ண முடியல. என்னால ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படி என்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு நீ சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், இது கூட நல்லா கனெக்ட் ஆகணும், இதை தாண்டி இந்த மிராய் ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் அப்படி என்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ராமனோட வில்லு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல வச்சுதான் பூஜை பண்ணணும் அப்படி என்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த இடத்துக்கு போலாம் அப்படி என்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வில்லன் இருக்கிறாருல, இந்த விபா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு. வில்லன் எதுக்கா இப்படி எல்லாம் பண்றான் அப்படி என்ற மாதிரி மைண்டை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வில்லனோட மைண்டே இவங்களால ரீட் பண்ண முடியல. என்ன பொண்ணு, என் மைண்டை ரீட் பண்றதுக்காக ட்ரை பண்றியா, என்னை பத்தி நானே உன்கிட்ட சொல்றேன் அப்படி என்ற மாதிரி இவருமே அவருடைய பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். வில்லனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவனா இருப்பா. இவன் பிறந்த உடனே அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருப்பாங்க. அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்பத்துல இருந்து வீட்டுல இருக்கிற யாருக்குமே இவனை பிடிக்காது. ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே இவனை பிடிக்காது. இவனை தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு ராசி என்றதே கிடையாது அப்படி என்ற மாதிரி தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம்ல அம்மா இறந்து போயிடுறாங்க. போக போக இவரை எல்லாருமே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே கடவுளை வழிபடுறாங்க. ஆனா இவர் மட்டும் கடவுளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படி என்ற மாதிரி இவருக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கு. ஊர் மக்களோட பேரை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கும். இவரும் ஒரு பாறையை உடைச்சி தண்ணி ஊருக்கு வர மாதிரி பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கு கூட எல்லாருமே கடவுளுக்கு தான் நன்றி சொல்றாங்க. நான் தான் அந்த பாறையை உடைச்சேன் அப்படி என்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓம் மூலியமா கடவுள் தான் பண்ணாரு, அதனால கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அப்படி என்ற மாதிரி எல்லாரும் கடவுளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இவருக்கு பயங்கரமா கோபம் வருது. எப்ப பார்த்தாலும் கடவுளை பத்தி பேசி இவர் ஓரம் கட்டினாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இவர் சாகடிக்கிறாரு. அப்பயும் இவரோட கோபம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. இந்த ஊர் மொத்தத்தையும் அழிக்கணும், அப்பதான் கோபம் குறையும் அப்படி என்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஊர் மொத்தத்தையும் கொளுத்து விட்டுடுறாரு. ஊர்ல எல்லாருமே சாகுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து இவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவரோட லைஃப் இப்படி மாறினது காரணம் கடவுள் என்று நினைக்கிறாரு. அந்த கடவுள் இடத்துக்கு நம்ம போகணும் அப்படி என்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது சார்ந்து விசாரிக்கும் போது தான் இந்த 9 புக்கை பத்தி தெரிய வந்திருக்கும். இந்த 9 புக்கோட சக்தி நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம தான் கடவுள் அப்படி என்ற மாதிரி எல்லாம் இவர் எடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஹீரோவும் அந்த முனிவர் கூட டிராவல் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்துடுறாரு. இதை பூஜை பண்ணி தாங்க அப்படி என்ற மாதிரி அங்க இருக்கிறவர்கிட்ட கேக்குறாரு. இல்ல இல்ல, தெரியாத ஆயுதத்துக்கு எல்லாம் நாங்க பூஜை பண்ண மாட்டோம் அப்படி என்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற சின்ன பொண்ணு இருக்கிறார்ல, பக்கத்துல தான் ராமரோட ஆயுதம் இருக்கு, அங்க போய் வேணா இதை பூஜை பண்ணிக்கோங்க அப்படி என்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ராமரோட ஆயுதம் ஒரு இடத்துல இருந்ததா சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு வராரு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு லீனாவும் ஆளுங்களும் வந்திருக்கிறாங்க. இவரை தூக்கணும் அப்படி என்ற முடிவோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க போல. இப்ப இவருமே இந்த டீம் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோ பயங்கரமா அடித்தான் வாங்குறாரு. ஏன்னா இந்த ஆயுதத்தை இவரால யூஸே பண்ண முடியல. இவர் அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்களோட ஆரம்பிக்குது. அதாவது இந்த பகுதியில வச்சு இந்த மாதிரி தட்டினா பவர் கிடைச்சிடும் அப்படி என்ற மாதிரி சொன்னது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. முனிவர் சொன்னது ஞாபகம் வருது. இப்ப இவர் இருக்கிறார்ல, அது கூட நம்மள நல்லா சிங்க் பண்ணணும், அந்த இடத்துல வச்சு தட்டணும் அப்படி என்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கரெக்டா அந்த பகுதியில வச்சு தட்டுறாரு. பவர் கிடைச்சிடுது. அந்த பவர் மூலமா செம்மையா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாரு. சண்டை நடக்கும் போதே நம்ம ஹீரோயினோட கையில ஒரு வெட்டுப்பட்டு இருக்கும். இப்ப ரத்தம் எல்லாம் போய் அவங்க சாகுற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது மேல மிராய் படுது. அதாவது இவர் வச்சிருக்கிற
இருக்கிற ஆயுதம் படுது. அப்படி பட்ட உடனே அவங்க காயம் எல்லாம் இல்லாம போயிடுது. அப்ப மிராய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நம்ம டீம்ல இருக்கிற லீனாவே அவன் காலி பண்ணிருக்கிறான். அப்ப அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் போல, நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. ப்ரொஃபசர், நீங்க என் ஈகோவை தூண்டாதீங்க, அவன் என்கிட்ட வந்தா கண்டிப்பா நான் அவனை சாகடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட அம்மாவை தாண்டி அந்த புக் 8 பேர் பாதுகாத்தாங்க பாத்தீங்களா? அதுல பலின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அந்த பலியை பாக்குறதுக்காகத்தான் நம்ம ஹீரோவோட அம்மா கடைசியா போயிருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் அந்த பலியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்கு போலீஸும் ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு ஏதோ சக்தி இருக்கு, இது சார்ந்து விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவருமே பலியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீதா அம்பிகாவோட பையனா அப்படின்ற மாதிரி பலியும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டிக்கிட்டு போறாரு. பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பலிக்கு தெரியுது. இப்ப பலி ஒரு மந்திரத்தை பண்றாரு. இப்ப போலீஸுங்க எல்லாம் திடீர்னு ஒரு வேற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாம இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பலி இருக்கிறாருல, அவரோட கிராமத்துக்கு தான் கூட்டி வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா அம்பிகாக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. என்ன நம்ம அம்மாக்கு சிலை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் யோசிக்கிறாரு. அம்பிகா எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு பலியும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. வில்ல அந்த ஊரே எரிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தான் பாத்தீங்களா? அந்த வழியா பலியும் வந்திருப்பாரு. என்னப்பா தீ விபத்துனால எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா, நீ ஏன் கூட வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இந்த பையன் நல்லவன்னு நினைச்சு இந்த பலி இருக்கிறாருல, அவரோட கிராமத்துக்கு கூட்டி வந்துடுறாரு. இந்த பலிக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கூட சேர்ந்து இவரையும் ஒரு பையன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிப்பாரு. இவங்க கிராமமே மாந்திரிகம் எல்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. இவர் பையனுக்கு மாந்திரிகம் சொல்லி தர மாதிரியே வில்லனுக்கும் மாந்திரிகம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பலி கிட்ட ஒரு புக் இருக்குல்ல, இந்த பலிக்கு அப்புறம் அந்த புக்கை யாரு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு. அந்த போட்டியில இவரோட பையனும் கலந்துக்கிறான், அதே மாதிரி வில்லனும் கலந்துக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டியெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதுல இந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து அந்த மாந்திரிக சக்தியை ரொம்பவும் பவர்ஃபுல்லா யூஸ் பண்றான். அதாவது கண்ட்ரோலா யூஸ் பண்ணணும், இவன் வந்து ஓவரா யூஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் பாக்குற பலி இருக்கிறாருல, உன்கிட்ட கண்ட்ரோல் இல்ல, உன்கிட்ட அந்த புக்கை தர முடியாது, என் சொந்த பையனுக்கு தான் தரப்போறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய சொந்த பையனுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் பாக்குறவன் செம்மையா கடுப்பாயிடுறான். இவருக்கு எதிரா சதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஊர் மக்கள் கையில ஒரு காப்பு மாதிரி கட்டி விடுறான். அந்த குரு தான் தந்தாரு, நீங்க கட்டிக்கோங்க கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் கையில எல்லாம் கட்டி விடுறான். அது மூலியமா ஊர் மக்களோட பவர் இருக்குல்ல, அது இவனுக்கு மொத்தமா கிடைச்சிருது. அது மாதிரி இவன் நினைச்சா இந்த ஊர் மக்களே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப பையன் அடிச்சு போடுறான், குருவை லாக் பண்றான், ஊர் மக்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான். என் பவரை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த புக்கும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இவனோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. நைட்டு வரைக்கும் இவன் எல்லாரும் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு பார்த்து இந்த அம்பிகா இருக்கிறாங்களே, இந்த பலியை பாக்குறதுக்காக வராங்க. இங்க வராத அம்பிகா போயிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா இவங்க இந்த மந்திரத்தை முறியடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மந்திரத்தை முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அவங்க உயிரை அவங்க தானம் பண்ணணும். அம்மா அந்த விஷயத்த பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பலி சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு ரிங் எடுத்துக்கிறாங்க. அந்த ரிங்கை வச்சு ஒரு மந்திரம் பண்றாங்க. அந்த மந்திரம் பண்ணும் போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எரிவாங்க. இப்ப இந்த மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவங்களை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வில்லனும் சில பவர்களை யூஸ் பண்றான். இவன் என்ன பவர் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மந்திரத்தை இவனால தடுக்கவே முடியல. உன்னால இதை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அம்பிகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீ தப்பிச்சிடலாம், ஆனா மிராய் மூலமா ஒருத்தன் வருவான், அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அம்பிகா சொல்லிருப்பாங்க. வில்லனும் இங்க இருந்து ஓடி போயிடுறான். அம்பிகா அவங்களோட உயிரை கொடுத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தி இருப்பாங்க. அதனால தான் அம்பிகாவை அப்பத்தில இருந்து தெய்வமா வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். உன்னால தான் அந்த வில்லனை தடுக்க முடியும், உன்னோட அம்மாவோட நம்பிக்கை தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க நினைச்சதை நான் முடிப்பேம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ இங்க சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வில்லன் கிட்ட எல்லா புக்கும் இருக்கு, ஆனா அம்மாவோட புக்கு மட்டும் தான் இல்ல. அந்த புக் எங்க இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப ஸ்டார் ஒரு இடத்துல வழிகாட்டுற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஸ்டார் வழிகாட்டுற மாதிரியே தோணி இருக்கும். எந்த இடத்துக்கெல்லாம் வழிகாட்டுச்சோ அந்த இடத்துக்கெல்லாம் இவர் போயிருப்பாரு. இப்பயும் என்னுடைய அம்மா தான் வழிகாட்டுறாங்க போல, ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய அம்மா தான் வழிகாட்டி இருக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி, இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் தனியா வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல அம்மா ஒரு இடத்துல புக்கை ஒளிச்சு வச்ச மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த இடத்தை நோக்கி தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு மினி பூச்சி தான் இவரை கூட்டு போற மாதிரி இவருக்கு தோணுது. இப்போ ஒரு கொகை மாதிரியான இடத்துக்குள்ள இவர் வந்துடுறாரு. இங்க தான் எங்கேயோ இருக்கின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க ஒரு லாக் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த லாக் இவர் ஓபன் பண்றாரு. அதாவது மேஜிக்கல் லாக் மாதிரி
போட்டு வச்சிருக்காங்க. அதை இவர் ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணி உள்ள வந்தா அந்த இடத்துல தான் அந்த புக் இருக்கு. எப்படியோ அந்த புக்கை இவரும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டுறாரு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பலி கிட்ட கேக்குறாரு. கும்பமேளா நடக்க போதில்ல, அந்த இடத்துக்கு நீ போகணும். இந்த ஒரு புக்கை வச்சு அவங்க கிட்ட இருக்கிற 8 புக்கை எடுத்துடலாம். அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துடு அப்படின்ற மாதிரி எல்லாம் பலி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வில்லனை காட்டுறாங்க. வில்லன் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு பூஜை பண்ணார்ல, நிறைய பேருக்கு காப்ப தந்து அவங்க பவர் எல்லாம் இவர் எடுத்துக்கிட்டார்ல, அந்த மாதிரி பொதுமக்களுடைய பவரை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. கும்பமேளா திருவிழாக்கு நிறைய மக்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த காப்பை போட வச்சிடுறாரு. அந்த ரிங் அவங்க எல்லாரும் போட்டு இருக்கிறதுனால இவரால அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து நிறைய பவரை எடுத்துக்க முடியும். இதை தாண்டி 8 புக் வச்சிருக்கிறாருல, அதுல இருந்தும் பவர் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த 9வது புக் வச்சிருக்கிற ஹீரோவும் இந்த இடத்துக்கு தான் எப்படியும் வருவான். இந்த இடத்துக்கு வரும்போது அவனை அடிச்சு போட்டு அந்த 9வது புக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லன் யோசிக்கிறாரு. அதே டைம்ல போலீஸ் டீமே நமக்கு காட்டுறாங்க. அவனுங்க பெருசா ஏதோ மாந்திரிகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவை தூக்கினா ஒவ்வொருத்தரா தூக்கிடலாம், ஹீரோ லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஏசிபி இருக்கிறாருல, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு லாக் பண்ணிடுறாரு. சார் புரிஞ்சுக்கோங்க சார், நான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்றாரு. ஆனா போலீஸ் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு ட்ரெயின்ல ஏத்தி இவரை கூட்டிக்கிட்டு போறாரு. பார்த்தா அந்த ட்ரெயின் கூட கும்பமேளா பகுதிக்கு தான் போகுது போல. ஹீரோ கூட வரவங்க எல்லாம் விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஹீரோ இந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கிறான்னு வில்லனுக்கு தெரிஞ்சிடுது. வில்ல இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜை வேணும்னு டேமேஜ் பண்ணிடுறான். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்றான். கும்பமேளாக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு ஒளியை தான் பாப்பாங்க போல. ஒளியை பார்க்கலான்னு நினைச்சா அந்த இடத்துல வில்லன் உருவாக்கின ஒரு ஹோல் தான் இருக்கு. அதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வில்லன் கண்ட்ரோல் பண்றதுனால எல்லாருமே வில்லன் கண்ட்ரோல்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ வந்துகிட்டு இருக்கிற ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல விழ போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வருது. இப்ப ஏசிபி இருக்கிறார்ல, இந்த ட்ரெயின் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ இருக்கிறார்ல, எப்படி நிறுத்த முடியாது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர்கிட்ட மிராய் இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு இந்த ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த மிராயை வச்சு ட்ரேக் எல்லாம் கீறிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது அந்த பள்ளம் வாரத்துக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கரெக்டா அந்த பள்ளம் கிட்ட வரும்போது இந்த ட்ரெயினை அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப வில்லனும் ஹீரோவை தெளிவா பாத்துடுறாரு. ஹீரோவும் வில்லனை பாத்துட்டான்ல, அதனால சண்டைக்காக வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவை விட வில்லன் கிட்ட ரொம்ப பவர் இருக்கும் போல. ரொம்ப ஈஸியா ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த பிரிட்ஜை விட்டு தள்ளி விட்டுடுறாரு. இப்ப ஹீரோ காயப்பட்ட மாதிரி கீழே விழுற மாதிரி விழுந்துகிட்டு இருக்கிறாரு. ஐயோ ஹீரோக்கு இப்படி ஆச்சே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கீழே விழுறதுக்காக போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பறவை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பறந்து வந்து ஹீரோவை காப்பாத்திடுது. இப்ப மிராய் திரும்பி இவரோட கையில கிடைச்சிடுது. இவர் மேல வந்து மறுபடியும் வில்லன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்பயும் வில்லன் தான் ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாரு. அவர்கிட்ட நிறைய பவர் இருக்கு. மக்கள் கிட்ட இருந்து வர பவர், 8 புக்கோட பவர்னு ஏகப்பட்ட பவர் வச்சிருக்கிறாரு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அவர் கூட சண்டை போட்டு பாக்குறாரு. ஒரு அடி கூட அவனுக்கு அடிக்க முடியல. இவர் தான் திரும்ப திரும்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ரொம்ப பலமா அடிப்பட்ட ஹீரோ பொத்துன்னு ஒரு கல்லு கிட்ட வந்து விழுறாரு. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை அழிக்கிறதுக்கு உன்னோட அம்மா ஒரு யுக்தியை பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ல, அந்த யுக்தியை நம்மளும் பயன்படுத்தினா என்ன அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்த பண்ண இவரே செத்து போயிடுவாரு. நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, வில்லனால பெரிய ஆபத்து வரப்போகுது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட அம்மா அம்பிகா ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் அதை பண்ண போறானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை பண்ணலான்ற மாதிரி இவரும் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐயோ ஹீரோக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் வில்லனால ஹீரோவை அட்டாக் பண்ண முடிஞ்சது இல்ல, ஆனா இப்ப மட்டும் வில்லனால சுத்தமா அட்டாக்கே பண்ண முடியல. இப்பதான் முனிவர் அம்மா கிட்ட சொன்ன விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மிரையால மட்டும் இந்த விஷயத்த பண்ண முடியாது, ராமரோட வில்லு தேவை. அந்த வில்லு தேவைன்னா தன்னோட உயிரை ஒருத்தன் தாரத்துக்கு துணியணும், அப்பதான் அது வில்லா மாறும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிருப்பாரு. ஹீரோ உயிரை தாரத்துக்கு துணிஞ்சிட்டாருல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவரோட காயம் எல்லாம் மறைய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சு தான் இவரோட காயம் எல்லாம் மறைய ஆரம்பிக்குது. என்ன மழை பெஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப மிராய்க்கு தனியா ஒரு பவர் வருது. என்ன மிராய்க்கு தனியா எல்லாம் ஒரு பவர் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த ஆயுதத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மிராய் இருக்கு பாத்தீங்களா, ராமரோட வில்லு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப இவருமே இது வில்லா மாறினதுனால இது மூலியமா அம்பை விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இவருமே அந்த அம்பை ஓங்கி வில்லனை நோக்கி விட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ நம்மள நோக்கி பெரிய ஒரு சக்தி வரப்போகுது அப்படின்ற மாதிரி வில்லன் புரிஞ்சுக்கிறான். அந்த வில்லுல இருந்து வர அம்பை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல.
இவன் இந்த இடத்துல செத்து போயிடுறான். கும்பமேளா திருவிழாக்கு வந்த நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண பாத்தீங்களா? இப்ப எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப எல்லாருக்குமே மேல அந்த ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ராமரோட வில்லுல இருந்து ஒளி வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஒளி தெரியுது. எல்லாருமே அதை பார்த்து இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப போஸ்ட் கிரெடிட் சீன்ல அடுத்த வில்லனோட என்ட்ரியை நமக்கு காட்டுறாங்க. இவனோட பேரு கோல்ட் டெவில் போல. இப்ப ஒரு 3 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. எப்படிடா இவ்வளவு கோல்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கிறார்ல, இதோ இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் பவரை யூஸ் பண்றாரு. வந்ததுல 8ஓட உடம்புல அந்த மேஜிக் பவர் படுது. அந்த 8 இருக்கிறார்ல இந்த இடத்துல கோல்டா மாற ஆரம்பிக்கிறாரு. சோ இவர்கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் மூலியமா யாரென்னாலும் கோல்டா மாத்தலாம் போல. இதை பார்த்து அடியாளுங்க இருக்கிறாங்களே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா விடுவாரா இவர்? அவங்க காலம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுறாரு. சோ அவங்களுடைய காலம் கோல்டா மாறி அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப எங்க இருக்கிற எல்லாருமே இவர் காலி பண்ணிடுறாரு. அடுத்த பாட்டு வந்தா இவர் தான் வில்லன் அப்படி என்ற மாதிரி ஒரு இன்ட்ரோவை காமிச்சிட்டு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.